வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு? சந்திரகுமார். எங்கன்னு சார் வரீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரில இருந்து வரீங்க. ஸோ 2 நாள் நீங்க வாஸ்து கிளாஸ், சம்பத் சாரோட கிளாஸ் நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கத்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பர்சனலா நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு பிறகாவும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்து கிளாஸ் நான் வேறு அவங்க பேரெல்லாம் குருமாருங்க பேர் நான் சொல்ல விரும்பல. ஆனால் பல பல பேர்கிட்ட படிச்சிருக்கேன், கொஞ்சம் கற்றுருக்கேன். இருந்தாலும் அது அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறதுக்கே வீட்டுக்கே பார்த்து என்னால் கொஞ்சம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு இன்னும் டவுட் வருது. வீட்டிலே வந்து பார்த்து காசு கட்டி பார்க்க வச்சேன். அப்பயும் எனக்கு அந்த சந்தேகமெல்லாம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு வந்து சரியாகலை. சரி, அப்புறமா தான் அந்த சாரோட வீடியோ கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ தான் சாரை பார்க்கும்போது சாரு சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கும் கரெக்டாக அந்த எல்லாமே சரியாக ஒத்து போகுது. அதாவது 100க்கு 110 சொல்கிறாரு. அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. அதனால சாரோட விஷயத்தை நம்பி வந்திருக்கேன். இதில் எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. இப்போ நானே வீட்டை சரி பண்ணிக்குவேன். ஆல்ரைட். இப்போ நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்திருக்கீங்க, வீடியோலயே பார்த்து வந்து அது தவறுன்றது நீங்க நிறைய விஷயம் உணர்ந்து நீங்களே சரி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. சரி பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாவது பலன் அடைஞ்சிருக்கா? அது சார் பார்த்து சரி பண்ண ரெடி பண்ணேன். ஆனால் சரி பண்ண முடியல. சரி பண்ண அந்த இது என்னை வந்து விடலை. அதனால இப்போ நான் இதுக்கு என்ன தீர்வு, இதுக்காக கோயிலுக்கு போகணுமா, ஏதாவது செய்யணுமா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறமா வீட்டை உடைச்சு சரி பண்ணுறதுக்கான முயற்சி இனிமேல் எடுக்க போறீங்க. அதுக்காக தான் நீங்க இருந்திருக்கீங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆல்ரெடி ஒரு பார்த்திருக்கேன், நான் வீட்ல எல்லாம் பார்த்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. சோ அவ்வளவு வாஸ்து குரு இருக்கும்போது எதுக்காக நம்ம சம்பத் சாரை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க? சம்பத் சார்ன்னு சொல்ல போனாக்க அவர் மற்றவங்கள விட அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக கொஞ்சம் கருத்தாக கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அந்த விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறாரு. எதுவுமே மறைச்சி வைக்கிறதில்ல. மக்களுக்கான விஷயங்கள் அப்படியே தராரு. அந்த விஷயத்தை நம்பி நான் எனக்கு வந்திருக்கேன். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் எல்லாமே எனக்கு நாங்கள் சொந்தத்தில் எல்லாமே பார்க்கும்போது அது கரெக்டாக கொஞ்சம் ஒத்து போகுது. அதனால அவரை நம்பி வந்திருக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போன உடனே மாத்திரம் ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? வடமேற்கு. இப்போ அந்த ரவண்டா மேட்சில் வடமேற்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னார். அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த இதுக்கு கிளாஸுக்கு எல்லாமே அந்த பக்கமும் வடமேற்கும் தென்மேற்கும் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அது கரெக்டாக இருக்குது. அதாவது தனித்தனியாக சொல்லாமல் அந்த மொத்தமாக டோட்டலாகவே அந்த கிளாஸுக்கு வர்றவங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்குன்றது எப்படி சார் கொஞ்சம் யோகிக்கிறாரு, எப்படி சொல்ல முடியுது, அதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்.